ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நிறைய பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, சில பேருக்கு சாமி கும்பிடும்போது கொட்டாவி வரும். மன்னிக்கணும், அதுக்கு பேர் கொட்டாவி கிடையாது, கெட்ட ஆவி அப்படின்னு தான் சொல்லணும். நாம் அதை அப்படியே சொல்லி பழகிட்டதுனால நானும் அப்படியே சொல்கிறேன். இந்த கொட்டாவி எப்போ வரும் அப்படின்னா, உங்களுடைய உடலுக்கு ஓய்வு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த கொட்டாவி அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வருது. அவங்க நிறைய ஓய்வே இல்லாமல் வேலை செஞ்சுட்டே இருந்திருக்கலாம் தொடர்ந்து, இல்லை தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அதிகமாக தூங்கி ஒரு மயக்கமான கலக்கமான நிலையிலேயே இருக்கிறாங்க அப்படின்னாலுமே அதுவும் அவங்களுக்கு கொட்டாவியை வரவழைக்க தான் செய்யும். இந்த மாதிரி சாதாரண சூழ்நிலைகளில் கொட்டாவி வருது சரி. ஆனால் நம்ம கோவிலுக்கு போய் சாமி கும்பிடும்போதோ, இல்லை வீட்டில் பூஜை அறையில் நாம் சாமி கும்பிடும்போதோ திடீர்னு கொட்டாவி அப்படிங்கிறது வரும். கேட்டால், நான் நல்லா தான் தூங்கினேன், ஆனால் திடீர்னு சாமி கும்பிடும்போது கொட்டாவி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு தாத்பரியமே அடங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, நம்முடைய உடலில் நேர்மறை சக்திகளோடு சேர்ந்து எதிர்மறை ஆற்றல்களும் கொஞ்சம் கலந்து தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம கோவிலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா, கோவிலில் நேர்மறை சக்திகள் தான் அதிகமாக இருக்கும். நாம் கோவிலுக்கு போகிறதே நேர்மறை சக்திகளை உள்வாங்கிறதுக்காகத்தான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கோவிலுக்குள்ளே போகும்போது அந்த நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது நம்முடைய உடலுக்குள் ஊடுருவ ஆரம்பிக்கும். அப்படி நேர்மறை ஆற்றல்கள் நம்முடைய உடலுக்குள்ளே செல்லும் பொழுது, நம்முடைய உடலிலே இருக்கின்ற அந்த கெட்ட ஆவி என்று சொல்லப்படுகின்ற எதிர்மறை சக்திகள் கொட்டாவியாக வெளியேறி விடுகிறது. எப்போவுமே இந்த உடல் ஒன்று பண்ணும், கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். உடலுடைய கழிவுகள் அப்படிங்கிறத உடலில் தங்க விடாது, உடலை விட்டு வெளியேற்றிவிடும். அது மலஜலமாக இருந்தாலும் சரி, வியர்வையாக இருந்தாலும் சரி, இந்த கெட்ட ஆவி என்று சொல்லப்படக்கூடிய கொட்டாவியாக இருந்தாலும் சரி, உடலை விட்டு வெளியேற்றிவிடும். இதில் எல்லா இதுலேயுமே நுண்ணுயிர் கிருமியோட தாக்குதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி சமயத்தில் மற்றவர்கள் மேலே படாமல் நாம் பார்த்துக்கணும். அப்போது இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, கோவிலுக்குள்ளே போகும் பொழுது உங்களுடைய உடல் நேர்மறை ஆற்றலை உட்கிரகித்து கொள்ளும் பொழுது அதிக நேரம் அந்த கெட்ட ஆவியை உள்ளே வைத்திருக்காது, அதை வெளியேற்றி விடுகிறது. அப்போது அந்த கெட்ட ஆவி அப்படிங்கிறது வெளியே செல்லும் பொழுது கொஞ்சம் சோர்வு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஏன்னா உடலில் கழிவுகள் வெளியேறும்போது கொஞ்சம் சோர்வு நிலையை அடையும். ஆனால் அதற்கப்புறம் நீங்கள் நல்ல நிலைமைக்கு, சகஜ நிலைமைக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதனுடைய தாத்பரியம். நேர்மறை ஆற்றல்கள் நம்முடைய உடலுக்குள்ளே ஊடுருவும் பொழுது நம் உடலிலே இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்கள், கெட்ட ஆவிகள், துர் ஆவிகள் கொட்டாவியாக வெளியேறி விடுகிறது. இதுதான் இதனுடைய தாத்பரியம். அதனால் யாரும் சரியாக சாமி கும்பிடும்போது இந்த மாதிரி கொட்டாவி வருதே, இது நல்லதோ கெட்டதோ, நல்ல சகுனமோ கெட்ட சகுனமோ அப்படின்னு நினச்சி பயப்பட வேண்டாம். நம்முடைய உடலிலே இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்கள் நம்மை விட்டு நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் நம்மை நோக்கி வருகின்றன. இது நல்லதுக்கு தான், நல்ல சகுனம்தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.